அத்தியாயம் 1 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபு பரமபுருஷா. விகநாதா, இந்த மகா கிரந்தத்தை நீங்களே எழுத வேண்டும். பக்தர்களை பாராயணம் செய்து அவர்களை நீங்களே விடுவிக்கவும். அம்மா சரஸ்வதி, என் மனதை தெளிவுபடுத்து. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பது போல் செய்யுங்கள். அனைத்தையும் அறிய அன்னையே அருள் புரிவாயாக. திருத்துவம். இந்த சிருஷ்டி, நிலை, லயம் ஆகியவற்றுக்கு நீயே காரணம். உங்களுக்கு என் வணக்கங்கள். உங்கள் தெய்வீக வடிவம் தத்தாத்ரேய மகரிஷி ஆனார். தத்தசுவாமிக்கு பாராட்டுக்கள். இந்த குருசரித்திரம் பாராயணம் செய்பவர்களுக்கு ஆச்சரியத்தையும் வழிபாட்டையும் பிரமிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் அளிக்கிறது. திவ்யா நுணுக்கத்தை அளிக்கிறாள். ஸ்ரீய குருதேவரின் திவ்யபாதரவிந்தலு இருந்த இடம் மகாமஹிமோபேதா. அந்த இடத்தில் ஸ்ரீய குரு ஸ்ரீய பாதர் வல்லபுவாக அவதரித்தார். அவர்கள் குருவபுராணத்தில் தங்கினர். பின்னர் அவர்களே ஓடும்பர் சரசோபாவாதிகனகபுரத்தில் நரசிம்ம யதேந்திரர்களாக வாழ்ந்தனர். கோடிக்கணக்கான பக்தர்களால் ஸ்ரீகுருவை நுகர்ந்தார். ஸ்ரீயகுரு. அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் சிறப்பு வாய்ந்தவர் சயனக்கடவுள். அவருடைய மகன் நாகநாதர், அவருடைய மகன் கங்காதர். அவர்கள் சரஸ்வதி கங்காதர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பல இன்னல்களைச் சந்தித்து அவற்றைப் போக்கிக் கொள்ள முடியாத ஸ்ரீகுருவை தரிசிக்க கணபுரம் செல்வது வழக்கம். குருதேவ், நான் பல பிறவிகளில் செய்த பெரும் பாவமே இந்த வடிவில் என்னை துன்புறுத்துகிறது. உமது பாதத்தாமரைகள் என் பாவங்களைக் கழுவும். அவற்றை உமது அருளால் நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும். என் பாவங்களைச் சுத்தப்படுத்து. நீயே எனக்கு அடைக்கலம். வேறு யாரும் இல்லை. ஒரு யோகி. அவன் மனதில் ஆனந்தக் கண்ணீர் வந்தது. அவன் கனவில் தோன்றிய ஜடாதாரி, உடலெங்கும் விபூதி நிரம்பிய மகா யோகி. அவர் எங்கே பெறுகிறார்? நாமதரகு 4 தேசலு எப்படியாவது திவ்யதரிசனம் பெற அவர்களைத் தேடி பயணித்தார். இப்படித் தேடிக் கொண்டிருந்த போது ஒரு யோகி புங்கவர் ஒரு வழியின் ஓரத்தில் இருந்த மரத்தடியில் தியானம் செய்யத் தோன்றினார். அந்த தெய்வீகமானவரைக் கண்ட நாமதர் தன் கனவில் தோன்றி ஆனந்த பரவர அலையில் மிதந்த மகாபுருஷர் என்பதை உணர்ந்தார். அவருக்கு வணக்கங்கள் மகாத்மயோகி புங்கவா. அவர்கள் எனக்கு கனவில் தோன்றி எனக்கு பாதுகாப்பு அளித்தனர்.